நெடுநேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. மன்னர் மன்னன் அவர்கள் ஒரு தமிழ் ஆசிரியர். அவருடைய தந்தையும் தமிழ் ஆசிரியர். தமிழ் ஆசிரியர்கள் என்பதை விடவும் பெரியாரிய சிந்தனையாளர்கள், மார்க்சிய சிந்தனையாளர்கள், அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள், சமூக நீதி பார்வையாளர்கள், சமூக நீதி பார்வை கொண்டவர்கள், சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டும் என்கிற போராளிகள். ஆகவே பாவலர் ஆப்பா தமிழன்பன் அவர்களின் ஒரு கருத்தியல் வார்ப்பாக அவர் வளர்ந்திருக்கிறார். அவருடைய தாக்கம் இவரிடத்திலே வெளிப்படுகிறது. அவருடைய சிந்தனைகள் இவருடைய சிந்தனைகளில் தெரிக்கிறது. அவருடைய சமூக நீதி பார்வை இவருடைய பார்வையில் புலப்படுகிறது. அது மேலும் செழுமை அடைந்திருக்கிறது, வலிமை அடைந்திருக்கிறது. நான் இந்த நூலை கொண்டு வந்து என்னிடத்தில் தம்பி லயோலா மணி அவர்கள், மன்னர் மன்னன் அவர்கள் கொடுத்தபோது அவருடைய முன்னுரையை மட்டும் படித்தேன். அந்த முன்னுரையிலேயே எண்ணுரை என்னும் தலைப்பில் வெளிச்சத்தை காணும் முன் என்கிற தலைப்பில் அவர் எழுதியிருக்கிற அந்த 2 பக்க எண்ணுரையை படிக்கிற போதே இவர் கருத்தியல் அடிப்படையில் தெளிவு பெற்றவராக இருக்கிறார், பக்குவம் அடைந்திருக்கிறார், முதிர்ச்சி அடைந்திருக்கிறார் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. என்னை பற்றி, அதாவது திருமாவளவனை பற்றி நான் ஏன் எழுத வேண்டும் அல்லது எழுத துணிந்தேன் என்பதை அவர் சுருக்கமாக அதில் பதிவு செய்திருக்கிறார். இந்த கவிதையின் சிறப்பாக நான் எதை பார்க்கிறேன் என்றால், பொதுவாக கவிதை நூல் பல கவிதைகளை கொண்ட தொகுப்பாகத்தான் வெளிவரும். 2-3 பக்கங்களுக்கு ஒரு கவிதை இருக்கும். ஒவ்வொரு கவிதைக்கும் ஒரு தலைப்பு இருக்கும். 15-20 கவிதைகளை தொகுத்து ஒரு நூலாக வெளியிடுவார்கள். அந்த உள்ளடக்கத்திலே அல்லது பொருளடக்கத்திலே என்னென்ன தலைப்பு, எந்தெந்த பக்கம் என்றெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு கவிதைக்கும் ஒரு தலைப்பு இருக்கும். பல கவிதைகளை தொகுத்த ஒரு நூலாகத்தான் கவிதை நூல்கள் இதுவரையில் வெளிவந்திருக்கின்றன. இந்த கவிதை நூலுக்குள்ள சிறப்பு, ஒரே கவிதை ஒரே தலைப்பு, ஒரே தலைப்பில் ஒரே கவிதையை 90 பக்கம் எழுதியிருக்கிறார். பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் சொன்னதைப் போல அந்த 14 பக்கத்தை கழித்து கொண்டால் கூட 74 பக்கங்கள் ஒரே கவிதை. தனித்தனி பத்திகள் இருக்கின்றன, ஸ்டான்சா என்று சொல்வார்கள். கட்டுரைகள் என்றால் பாரா என்பார்கள், கவிதைகள் என்றால் ஸ்டான்சா என்பார்கள். பத்தி என்றே புரிந்து கொள்வோம். எத்தனை பத்திகள் எழுதியிருக்கிறார் என்று எண்ணி பார்த்தேன். 227 பத்திகள் எழுதியிருக்கிறார். இந்த 76 பக்கங்களில் சில கவிதைகள், அதாவது சில பத்திகள், இந்த ஸ்டான்ஸா 3 வரி, சில 5 வரி, சில 7 வரி கூட இருக்கிறது. ஒரு பக்கத்திற்கு 6 ஸ்டான்ஸா இருக்கிறது. சில பக்கங்களில் ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும் இருக்கிறது. சில பக்கங்களில் 2, 3 என்று இருக்கிறது. மொத்தம் 76 பக்கங்களில் 227 ஸ்டான்ஸா பத்திகள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஒரே தலைப்பின் கீழ் விடுதலை வெளிச்சம், ஒரே நபரை பற்றி கூறியது கூறல் இல்லாமல் வெவ்வேறு பொருள் தெரிக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தலைவர்கள் சொன்னதைப் போல, அண்ணன் பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் சொன்னதைப் போல வெறும் புகழுரையாக மட்டும் இல்லாமல் இது சொல்லப்பட வேண்டிய தேவை இருக்கிறது, தமிழ் சமூகத்திற்கு அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது, அங்கீகரிக்க வேண்டிய
தேவை இருக்கிறது, அடுத்து வரக்கூடிய இளம் தலைமுறையினர் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற அந்த நோக்கில் இந்த கவிதைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே அவர் இங்கே சொன்னது, இந்த எண்ணுரையிலே பதிவு செய்திருப்பது என்னவென்றால், அதிர்ச்சி ஒரு நாளில் எழுதி முடிக்கப்பட்ட கவிதை. ஓரிரு நாளில், செப்டம்பர் 17 தொடங்கி செப்டம்பர் 19 எழுதி முடித்து விட்டார். இவ்வளவு விரைவாக கவிதை எழுதக்கூடிய கவிஞர் இவராகத்தான் இருப்பார் என்று நான் கருதுகிறேன். ஒரு புத்தகத்திற்கான 90 பக்கங்களுக்கான ஒரு கவிதையை, ஒரே கவிதையை ஓரிரு நாட்களில் எழுதி முடித்திருக்கிறார் என்றால், அமரேசன் சொன்னதைப் போல நம்மை ரொம்ப நுட்பமாக கவனித்திருக்கிறார், காதலித்திருக்கிறார். கருத்தியலை, நாம் பேசும் பேச்சு, நாம் எழுதும் எழுத்து, நம்முடைய களத்தில் ஆற்றும் செயல், நாம் நடத்தும் போராட்டங்கள், இவை அனைத்தையும் அவர் உன்னிப்பாக கவனித்திருக்கிறார், உற்று நோக்கியிருக்கிறார். பெரியார் பார்வையில் உற்று நோக்கியிருக்கிறார், அம்பேத்கர் பார்வையில் உற்று நோக்கியிருக்கிறார், சமூக நீதி பார்வையில் உற்று நோக்கியிருக்கிறார். அதனால் அவருக்கு இது சரி எனப்பட்டிருக்கிறது. வேறு பார்வை, சனாதன பார்வையில் பார்த்திருந்தால் நம்மை வசைபாடி இருப்பார், தூற்றி இருப்பார். ஆக பெரியார் பார்வையில், சமூக நீதி பார்வையில் நம்முடைய நடவடிக்கைகளை அவர் உற்று பார்த்திருக்கிறார், தொடர்ந்து பார்த்திருக்கிறார், ஆழ்ந்து பார்த்திருக்கிறார், தெளிந்து பார்த்திருக்கிறார். அதனால் ஓரிரு நாட்கள் இடைவெளியிலேயே ஒரு புத்தகத்திற்கான 227 ஸ்டான்சா என்கிற பத்திகளை எழுதி முடித்து ஒரு புத்தகமாக தொகுத்திருக்கிறார் என்பது பாராட்டுதலுக்குரியது. அவர் எப்படி இதை எழுதியிருக்கிறார் என்பதை கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துறையிலே மரபு கவிதை நடையில் மிகச்சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். வார்த்தைகள் கனல் துண்டங்கள். அவர் பயன்படுத்தியிருக்கிற சொற்கள் ஒவ்வொன்றும் கனல்னா நெருப்பு துண்டங்கள். வார்த்தைகள் கனல் துண்டங்கள், வரலாற்று பிழைகள் நீக்கி ஆர்த்திடும் வீரனுக்கு அணிவித்த மகுடம். வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் கனல் துண்டங்களாக இருக்கின்றன. வரலாற்று பிழைகளை நீக்கி ஆர்த்து எழுந்து போரிடக்கூடிய வீரனுக்கு அணிவித்த மகுடம். ஒரு வீரனுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு போராளிக்கு தலையிலே சூட்டுகிற மகுடமாக இந்த கவிதை நூல் இருக்கிறது. அன்பை கோர்த்திவர், அன்பை மணி கோர்ப்பது போல கோர்த்து, விடியலுக்கு கூவிடும் சேவலுக்கு போர்த்திய தமிழ் பட்டாடை. விடியலுக்காக ஒரு சேவல் கூவுகிறது, அந்த சேவலுக்கு போய் ஒரு தமிழ் பட்டாடை, செந்தமிழ் பட்டாடையை போர்த்துகிறார். அன்பை கோர்த்து பட்டாடையை போர்த்துகிறார். அன்பை கோர்த்திவர் விடியலுக்கு கூவிடும் சேவலுக்கு. விடியலுக்கு கூவிடும் சேவல்னா இந்த பாட்டுடைய தலைவன். இந்த 10 உத்தர யாரை பற்றி பாடியிருக்கிறாரோ அவரை விடியலுக்கு கூவிடும் சேவல் அப்படிங்கிறார். விடியலுக்கு கூவிடும் சேவலுக்கு, ஏன்னா இவர் அந்த சொல்ல அங்கே பயன்படுத்தியிருக்கிறார். விடியலுக்கு, குடிசைகளின் விடியலுக்கு கூவிடும் சேவல் அப்படின்னு பயன்படுத்தியிருக்கிறார். அது அப்படியே இவர் கொட்டேஷன் போடுறார், மேற்கோள் போட்டு போடுறார். விடியலுக்கு கூவிடும் சேவலுக்கு போர்த்திய தமிழ் பட்டாடை, புலி நடை வரிகள் எங்கும். ஒவ்வொரு வரியிலும் புலி நடந்து போவது போல் இருக்கிறது. புலி நடை, வீரம் தெரிக்கும் நடை. அவருடைய எழுத்து நடை பற்றி பேசுகிறார். இது என்னை பற்றி பேசலை, மன்னர் மன்னனை பற்றிய மதிப்பீடு. புலி நடை வரிகள் எங்கும், அறமே போர்க்கருவி என்றும் அமைப்பாக திரள்வோம் என்றும் திறம் மேவி சரிதம் தீட்டும் திருமாவின் தகைமை போற்றி. அறமே போர்க்கருவி, அருவாள் அல்ல போர்க்கருவி, கொடுவாள் அல்ல போர்க்கருவி, ஈட்டி அல்ல போர்க்கருவி, அறமே போர்க்கருவி, தம்மம் தான் போர்க்கருவி. அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லி இருக்கிற போதனை, பகவான் கௌதம புத்தர் வழங்கி இருக்கிற போதனை.
அறமே போர்க்கருவி என்றும் அமைப்பாய் திரள்வோம் என்றும் திறம் மேவி சரிதம் தீட்டும் தன்னுடைய திறமையை காட்டி அதன் மூலம் ஒரு புதிய வரலாற்றை படைத்து கொண்டிருக்கிற திருமாவின் தகைமை போற்றி, அவருடைய தகுதிகளை போற்றி, நிறம் மாறிடாத நெஞ்சால் அடிக்கடி கட்சி மாறக்கூடியவர்கள் இருப்பாங்க, கருத்தை மாற்றிக்கொள்கிறவர்கள் இருப்பார்கள், கட்சி மாறக்கூடியவர்கள் இருப்பார்கள். நேற்று ஒன்றை சொல்வார்கள், இன்றைக்கு ஒன்றை சொல்வார்கள், நாளைக்கு ஒன்றை சொல்வார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் நிறம் மாறிடாத நெஞ்சால் நிலைத்த காவியம் படைத்தார். மன்னன் எப்படி ஒரு காவியத்தை படைச்சிருக்கிறார்னு கவிச்சுடர் கவிதை பித்தன் சொல்கிறார். திருமாவின் தகமை போற்றி நிறம் மாறிடாத நெஞ்சால் நிலைத்த காவியம் படைத்தார். மரம் ஓங்கும் தமிழர் மன்னர் மன்னன் நீடூழி வாழ்க. அவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக முக்கியமான தலைமை கழக இலக்கிய அணி துணைத் தலைவராக இருக்கிறார். ஆனால் இலக்கிய வட்டாரத்தில் அனைத்து தரப்பினராலும் போற்றப்படக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மரபு கவிதை படைப்பதில் கவிஞர் சுரதாவை போல ஆழ்ந்த கருத்துக்களை உள்ளடக்கி பாருங்கள். இந்த புத்தகத்தை பற்றி ஒரு 5-4-2-6 ஸ்டான்ஸாவில் அந்த புத்தகத்தை பற்றி அப்படியே இந்த மரபு நடையில் எழுதியிருக்கிறார். மரபு நடை எதுகை மோனை இருக்கக்கூடியது. நந்தன், விந்தை, கந்தக, மந்திர, வீதி, நீதி, சாதி, சோதி, அந்த எதுகை மோனைகள் இருக்கும். அது வீதிக்குள் உலா நடத்தும் விரிகதிர் அறிவன் என்றும் நீதிக்கே நிமிர்ந்து நிற்க நினைவூட்டும் நெருப்பே என்றும் அவர் என்ன அங்கே சொல்லியிருக்கிறாரோ அது அப்படியே இங்கே கையாளுறாரு. ஆனால் எதுகை மோனை அதில் இருக்கு. நெருப்பை எப்படி கவிழ்த்து பிடிச்சாலும் நிமிர்ந்து தான் நிற்கும். விளக்கை நீ கவிழ்த்து பிடிச்சு பாருங்க, மெழுகுவர்த்தியை கவிழ்த்து பிடிச்சு பாருங்க, நெருப்பை கவிழ்க்க முடியாது, அது நிமிர்ந்தே நிற்கும். நீதிக்கே நிமிர்ந்து நிற்க நினைவூட்டும் நெருப்பே என்றும் சாதிக்கு தலைவன் அல்ல சாதிக்கும் தலைவன் என்றும் சோதிக்குள் நீலவண்ண சுடர் தந்தார் மன்னர் மன்னன். ஒரு சோதினா ஒளி, அதுக்குள்ள நீலச்சுடரை இணைக்கிறார். அதுதான் திருமாவளவனை இணைக்கிறாரு. நீலச்சுடர்னு அந்த இடத்துல அவர் யாரை பற்றி பாடுகிறாரோ அவரை சொல்றார். அப்படி அவருடைய கவிதைகளில் இவருடைய சிறப்பு பற்றி மிகச்சிறப்பாக இந்த 6 பேராவுமே படித்தா போதும். இவரை பற்றி மன்னர் அவர்களை பற்றி அவருடைய ஆற்றலை பற்றி இந்த நூலில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி ஒரு அருமையான மதிப்பீடாக மரபு கவிதை நடையில் அண்ணன் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அதைத்தான் நான் அமர்ந்து படித்தேன். இதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அண்ணன் பேராசிரியர் அவர்கள் சொன்னதைப் போல எல்லோரும் இதில் உள்ள வரிகளை, இந்த 76 பக்கங்களில் உள்ள கவிதை வரிகளை எடுத்து கையாண்டு விட்டார்கள். எனக்கு பிடித்தது என்று சில வரிகளை அவர் எடுத்து சொன்னார். ஒவ்வொருவரும் அப்படி எடுத்து சொன்னார்கள். இவருடைய கவித்துவம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை எங்கள் தலைவிதியை மாற்றிய நியூட்டனின் 3ஆம் விதி, அதை அண்ணன் பேராசிரியர் அவர்கள் ஒரு பேராசிரியர் என்கிற முறையில் அழகாக எடுத்து விளக்கி சொன்னார். நான் இதை பார்த்த உடனேயே மன்னன் காதில் போய் கேட்டேன். இதை நியூட்டனின் 3ஆம் விதி என்று திருப்பி அடி என்பதைத்தான் எழுதியிருக்கிறீர்களா என்று கேட்டேன். ஆம் என்றார். ஏனென்றால் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்பது நியூட்டனின் 3ஆம் விதி. எதை செய்தால் நீ ஒருத்தனை திட்டுனா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தன் திட்டுவான். ஒன்று டேய்னா அவனும் டேய்மா. நீ குழந்தைகிட்ட கூட பேசி பாருங்கள். ஒருத்தனை நாம் அடித்து அடக்கி ஒடுக்கிற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது ஒரு 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 காலகட்டம் என்ன அது தொடரலாம், நீடிக்கலாம் அந்த ஆதிக்கம் செலுத்துகிற வரையில். ஆனால் தலைகீழ மாறும். உதாரணத்துக்கு பௌத்தத்தை எடுத்துக்கலாம். பௌத்தம்ங்கிறது உலகமெங்கும் கோலோச்சிய ஒரு பெரு மதம். இந்தியாவில் எங்கு திரும்பினாலும் பௌத்தம் செழித்து வளர்ந்திருந்த காலம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? இது ஒரு உதாரணம் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். அப்படியே அது தக்க வைக்க முடியாது, நீட்டிக்க முடியாது. பௌத்தம் இன்றைக்கு சுவடுகளாக இருக்கின்றன, அடையாளங்களாக இருக்கின்றன. தோன்றுகிற இடங்களெல்லாம் புத்தர் சிலைகளை இன்றைக்கு நாம் கண் போனதாகவும் கால் போனதாகவும் கை உடைந்ததாகவும் முகம் உடைந்ததாகவும் தான் நாம் கண்டெடுக்க முடிகிறது. ஆனால் அது ஒரு காலத்தில் ஓஹோ என்று இருந்தது. 8 திக்கிலும் பௌத்தமே செழித்திருந்தது. இன்றைக்கு தங்களை இந்துக்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அத்தனை பேரும் ஒரு காலத்தில் பௌத்தர்களாக இருந்தவர்கள் தான், முன்னாள் பௌத்தர்கள் தான்.
இந்த தலைகீழ் மாற்றம்ங்கிறது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் சமூகத்தில். ஒரு சுழற்சி வடிவில், மேல் கீழ் என்றல்ல, ஒரு சுழற்சி வடிவில் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இது ஒரு விதி. அடிமைப்பட்டு கிடப்பவர்கள் அடிமைத்தனத்திலேயே கிடக்க முடியாது. அவர்கள் வெகுண்டு எழுவார்கள், வீறு கொண்டு எழுவார்கள், விடுதலை பெறுவார்கள். இது ஒரு தவிர்க்க முடியாத இயங்கியல் விதி. இயங்கியல் விதியை நியூட்டன் சொல்லுகிறான். அதனால் அது நியூட்டன் விதி என்கிறோம். அவ்வளவுதான். அது நியூட்டன் புதிதாக கண்டுபிடித்ததல்ல, அதாவது உருவாக்கியதல்ல. நியூட்டன் உருவாக்கிய விதி அல்ல. இயற்கையில் இருக்கிற இயங்கியல் போக்கை அவன் ஆய்ந்து அறிந்து கண்டு சொல்கிறான். ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. ஆகவே அதை நாம் அரசியல் மொழியில் சொல்லுகிறோம் திருப்பி அடி என்று. நாம் சொல்லலாம் அடிப்போம், அது வேறு. அது நடக்கும், அது வேறு. நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒடுக்குகிறவர்களின் கை இன்னும் வலிமையாக இருப்பதால் அந்த திருப்பி அடித்தல் என்பது வெளிச்சத்திற்கு வராமல் இருக்கிறது. அது ஒரு புரட்சியாக மாறாமல் இருக்கிறது. ஆகவே இவர் தன்னுடைய கவித்துவத்தை ஆங்காங்கே எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பல கவிதைகளில் இருந்து எடுத்துச் சொல்ல முடியும். ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொன்று. அதில் எனக்கு மிகவும் என்னை கவர்ந்தது நான் சொல்ல வேண்டும். எல்லோரும் ஊன்றுகோல் தந்தபோது நீதான் முதுகெலும்பு தந்தாய். இது வந்து அப்படியே சிலிர்க்கிறது உடம்பு. மெய் சிலிர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி மெய் சிலிர்க்கிறது. அதாவது கூனி குறுகி கிடக்கிறவன் கையில் ஒரு ஊன்றுகோல் கொடுக்கறதுங்கிறதும் ஒரு பெரிய உதவி தான். அதுவும் ஒரு அறச்செயல் தான். அதுவும் ஒரு நல்ல செயல் தான். அவன் கூனி குறுகி கிடக்கிறவனுக்கு ஊன்றுகோல் கொடுத்து நீ நிமிர்ந்து நில்லு, அது எழுந்து நில்லு, அல்லது அப்படியே நடந்து போ. ஆனால் அவனுடைய கூன் நிமிராது. ஊன்றுகோல் அவன் தடுமாறி கீழே விழாமல் இருப்பதற்கு ஊன்றுகோல் தருகிறார்கள். அவன் எழுந்து நிற்பதற்கு ஊன்றுகோல் தருகிறார்கள். அதுவும் உதவிதான், அதுவும் வழிகாட்டுதல் தான், அதுவும் ஒரு அறப்பணிதான், அதுவும் ஒரு நற்பணிதான். ஆனால் நீ ஊன்றுகோல் தரவில்லை, அவன் நிமிர்ந்து நிற்பதற்கு முதுகெலும்பு தருகிறாய். எவ்வளவு ஆழமான ஒரு பார்வை! இதை வந்து நான் எனக்கான ஒரு பாராட்டு என்கிற அடிப்படையில் நான் இதை பார்க்கவில்லை. அவர் எவ்வளவு ஆழமாக ஒரு சமூகத்தை உற்று நோக்குகிறார், அந்த சமூக விடியலுக்கான போராட்டத்தை பார்க்கிறார். இந்த போராட்டம் எத்தகைய தாக்கத்தை அது தருகிறது, எவ்வளவு பெரிய விளைவை தருகிறது, விடுதலை சிறுத்தைகளின் பணி எத்தகைய புரட்சிகரமான பணியாக இருக்கிறது. இது வெறும் ஊன்றுகோல் தருகிற பணி அல்ல. 4 பேருக்கு நாங்கள் வந்து வீடு கட்டி கொடுத்தோம், 4 பேருக்கு நாங்கள் வந்து சோறு போட்டோம், 1000 பேருக்கு நாங்கள் வந்து 3 சக்கர வண்டியை கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ பணி அல்ல. அடுத்தடுத்த தலைமுறை நிமிர்ந்து இருப்பதற்கு, கூனி குறுகி வாழாமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்வதற்குரிய முதுகெலும்பை தருகிறாய். முதுகெலும்பு தந்தா அவனுக்கு ஜீன் வழியாக அடுத்தடுத்த தலைமுறை போயிட்டு இருக்கும். இப்போ உனக்கு முதுகெலும்பு வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து உன் பிள்ளைகளுக்கு முதுகெலும்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போ உன்னிடத்துல தன்மானம் இருக்கிறது என்றால் உன் வாரிசுகளுக்கு தன்மானம் வரும். அது ஜீன் வழியாக போகக்கூடிய ஒரு பண்பு. ஈவிரக்கம் என்கிற பண்பு எனக்கு இருந்தால் என்னுடைய வாரிசுகளுக்கு அந்த ஈவிரக்கம் என்பது ஜீன் வழியாக, இந்த டிஎன்ஏ வழியாக அது போய் சேரும். ஆகவே முதுகெலும்பை தந்தால் இனி வரக்கூடிய தலைமுறையினர் யாரும் கூனி குறுகி கிடக்க மாட்டான், தன்மானம் இழந்து கிடக்க மாட்டான், தலை நிமிர்ந்து வீறு நடை போடுவான். இப்போ ஆழமான தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு சிந்தனை. இதை தந்தை பாவலர் ஆப்பா தமிழ் அன்பன் கூட எடுத்து சொன்னார். நிலமெல்லாம் புதைந்திருக்கும் சாதி கன்னி விடிகளை மிதிக்காமல் நடக்கிறாய். அதாவது நம்மளை காலி பண்ணுறதுக்கு அங்கங்கே சதி திட்டம் தீட்டுறாங்க. அந்த சதி வலைக்குள்ளே சிக்காமல் அப்படியே நெளிவு சுழிவாக போய்கிட்டு இருக்கிற, இதை எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. இதை எல்லோராலையும் நுட்பமாக புரிஞ்சிக்க முடியாது. நம்ம ஆளுங்க வந்து எடுத்தன் கவிழ்த்தன்னு உடனே கணக்கு வழக்கு தீக்கணும்னு நினைப்பான். டமால் டிமால்னு போலீஸாக இருந்தாலும் போய் சண்டை போடுவான், சாதிக்காரங்களாக இருந்தாலும் சண்டை போடுவான். இந்த அரசியல்வாதிகள்னால் உடனே அவங்கள விட்டு வெளியே வரணுன்ட்டா, வா வெளியே வா, நீ வந்து கூட்டணியே வேண்டாம், எதுக்கு ஆறுக்கெல்லாம் போய் கையெழுத்து போட்ட, தன்மானத்தோடு நம்ம 230 நாள் நிற்போம், எல்லாம் டெபாசிட் இழப்போம்மா. இந்த நெளிவு சுழிவாக செய்கிறதுங்கிறது வந்து அடிமைத்தனம் அல்ல, அது ஸ்ட்ராட்டஜி.
தந்திரங்களிலேயே ராஜதந்திரம், தந்திரங்களிலேயே உயர்ந்த தந்திரம் ராஜதந்திரம். இப்போது அங்கங்கே நிலத்தில் கன்னி வெடிகளை புதைச்சி வச்சுருக்காங்க. எந்த இடத்துல என்ன வெடிக்கும் எப்போ வெடிக்குன்னு தெரியாது. கன்னி வெடி வெடித்தா எப்படி பெரிய பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது யுத்த காலத்தில் பார்த்தவங்களுக்கு தெரியும். யூடியூப்பில் பார்த்தா புரிஞ்சிக்க முடியாது, எழுத்தில் படித்தா புரிஞ்சிக்க முடியாது. அப்படியே மொத்த வண்டியும் அப்படியே தூக்கிடும். வண்டியில் போனோம்னா வண்டியை தூக்கிடும், காலை மிதிச்சோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நூறாக சதறி போயிடும் அப்படியே. அப்போது நீ வளர்ச்சி அடையக்கூடாது, ஒரு சக்தியாக பரிணாமம் அடைந்து விடக்கூடாது, நீ வெற்றிகரமாக உன் இலக்கை நோக்கி பயணித்து விடக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே சாதி கன்னி வெடிகளை புதைத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி கன்னி வெடி இருக்கிறது கண்ணுக்கு தெரியாதுல்ல, ஆனால் அதை கூட மிதிக்காமல் நடக்கிறாய் என்றால் எவ்வளவு ஒரு பார்வையோடு இருக்கிறாய், அல்லது கெட்டிக்காரத்தனமாய் இருக்கிறாய், அதை கண்டறியக்கூடிய ஆற்றல் பெற்றவனாய் இருக்கிறாய் என்பதை அவர் நுட்பமாக உணர்ந்திருக்கிறார். அதுதான் இப்போ அந்த மாதிரி நம்ம அரசியல் செய்கிறோம் அப்படிங்கிறத எத்தனை பேரால் உணர்ந்து கொள்ள முடிகிறது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 1990களில் இருந்து இப்போ 2021 32 ஆண்டுகள். சமகாலத்தில் எத்தனையோ இயக்கங்கள் நம்ம மாதிரி புறப்பட்டன. இன்றைக்கி எவ்வளோ பேர் இதில் தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்க, எவ்வளோ பேர் தாக்கு பிடித்து நிற்கிறார்கள், எத்தனை இயக்கங்கள் காணாமல் போயிருக்கின்றன, எத்தனை பேர் வேறு இயக்கங்களிலே போய் கரைந்து போயிருக்கிறார்கள், எத்தனை பேர் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஒதுங்கி போய் கிடக்கிறார்கள். பொருளாதார பின்புலம் இல்லாமல், அரசியல் களத்திலே ஊக்கப்படுத்துவதற்கான எந்த பின்புலமும் இல்லாமல், ஊடக பின்புலம் இல்லாமல், சதி வலைகளை தாண்டி, சாதி கன்னிவெடிகளை தாண்டி 32 ஆண்டுகள் இந்த களத்திலே தாக்கு பிடித்து ஒரு இயக்கம் நிற்கிறது என்றால் எந்த அளவுக்கு நெளிவு சுழிவாக நாம் பயணித்திருக்கிறோம் என்பதை மன்னன் கண்டறிந்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார், நுட்பமாக பார்த்திருக்கிறார், நுணுக்கி பார்த்திருக்கிறார். அதுவும் என்னை மிகவும் சிந்திக்க வைத்த ஒன்று. பாராட்டக்கூடிய வகையிலான பல சொற்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நடைமுறையில் அவர் கண்ட காட்சிகள் அல்லது சான்றுகள். அதை பார்த்தது அடிப்படையில் அவர் எழுதுகிறார். அதுதான் சொன்னார், நாயே என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்போது சிறுத்தையே என்று அழைக்கக்கூடிய நிலை மாறி இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய பரிணாம மாற்றம் என்று அவர் சொன்னார். அரசியல் அமில மழையிலும் சாயம் போகாதது உன் நிறம். அதாவது மழை பெஞ்சாலே சில பேருக்கு சாயம் போயிடும், வெளுத்துடும். சில சாயம் மழையிலே கரைஞ்சி வெளுத்து போயிடும். தண்ணீரில் கரையாத சாயத்தை அமிலம் ஊற்றி தான் கரைப்பாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாலிபிள் பாயிண்ட் இருக்குது. எப்படி பாயிலிங் பாயிண்ட் இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் கரையின் தன்மைக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு புள்ளி இருக்குது. இப்போ தண்ணீரில் சில சோப்பு போட்டால் தண்ணீரில் கழுவிடும், தண்ணீரில் கரைந்து விடும். பெயிண்ட்டை தண்ணீரில் கரைக்க முடியுமா? மழை பெஞ்சாலும் அப்படியே இருக்குது, கரையாது. தண்ணீரில் அது கரையாது. இப்போ அமிலத்தை ஊற்றி தான் அதை கரைப்பாங்க. அரசியலுங்கிறது அமில மழை மாதிரி. அது ஒரு குடுவையில் பிடிச்சி இப்படி ஊற்றுறது இல்லை. மழை எப்படி கொட்டும், ஒரு இடம் பாக்கி இல்லாமல் பெய்யும். அந்த மாதிரி அரசியலுங்கிறது அமிலமழை பொழியக்கூடிய ஒரு களம். அந்த இடத்திலும் நிறம் மாறாத ஒரு போராளி. உன் நிறம் அரசியல் அமிலமழையிலும் சாயம் போகாதது உன் நிறம். எந்த அளவுக்கு உறுதிப்பாட்டோடு இந்த களத்தில் நாம் நிற்கிறோம், கொள்கை மாறாமல் நிற்கிறோம், கோட்பாடு சிதையாமல் நிற்கிறோம். தேர்தல் அரசியல்தான் என்பதற்காக எல்லாவற்றையும் சமரசம் செய்து கொள்ளாமல் தேர்தல் அரசியல் களத்திலும் சனாதன எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்கிற ஒரே இயக்கம் இந்திய மண்ணில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். சனாதனத்தை சீன்றவங்க சாதாரணமான சீண்டிட முடியாது. ஏன்னா அது ரொம்ப 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 ஆபத்தான ஒரு அரசியல். சனாதன எதிர்ப்பு அரசியல் ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல். பெரியார் அதனால தான் நான் தேர்தல் அரசியலுக்கே வரமாட்டேன்ட்டார். நான் அங்கே போனேன்னா இங்கே இந்த அளவுக்குலாம் என்னால் கடுமையாக எதிர்க்க முடியாது.
தேர்தல் அரசியலுக்கு போனால் என்னால் அந்த அளவுக்கு கடுமையாக எதிர்க்க முடியாது. நான் கடைசி மூச்சு வரையில், இது இறுதி மூச்சு வரையில் நான் எதிர்க்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தேர்தல் அரசியலில் இருந்தும் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார். அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். இரண்டு பேருடைய நோக்கமும் ஒன்றுதான், சனாதனத்தை எதிர்ப்பது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தேர்தல் களத்தில் இருந்து கொண்டே சனாதன சக்திகளை தோலுரித்தார். எந்த நிலையிலும் ஒரு துளி அளவும் கூட யாரோடும் சமரசமாக கூடாது, அதற்கு இடம் தந்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் தந்தை பெரியார் அவர்கள் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார். தேர்தல் அரசியல் பக்கம் வரவே இல்லை. பதவிகள் தேடி வந்தபோது கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் பதவியில் இருந்தும் அதை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்தார். ஒரு கட்டத்தில் பதவியை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டியவற்றை செய்தார். எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்த்துவிட்டு இந்த பதவி எனக்கு தேவையில்லை என்று மத்திய அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்தார். அரசியல் கணக்குகளை நீ போடுகிறாய், உன்னை பார்த்து எழுதியவர்கள் மதிப்பெண் பெறுகிறார்கள். நீ கணக்கு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிற, மற்றவன் காப்பி அடித்து மார்க் வாங்கிட்டு போகிறான் ஜெயிச்சுட்டு. மாவட்டத்திற்கும் ஒன்றியத்திற்கும் கொடி பிடித்தவர்களை, மற்ற கட்சியுடைய மாவட்டத்திற்கும் ஒன்றியத்திற்கும் கொடி பிடித்தவர்களை மாவட்டமாய் ஒன்றியமாய் மாற்றிய ரசவாதம் உன்னுடையது. இப்போ உங்களை பார்த்து எல்லாம் வாங்க மாவட்டம், வாங்க ஒன்றியன்னு கூப்பிடுறாங்க. கொடி கட்டிய வண்டிக்கு கும்பிடு போட்டவர்களை கொடி கட்டிய வண்டியில் வலம் வர வைத்தது நீதானே. மற்றவங்க யாராவது கொடி கட்டிய வண்டியில் போகும்போது ஐயா சாமி வணக்கம்னு போட்டுக்கிட்டு இருந்தவனை பூரா இன்னைக்கு நீ கொடி கட்டி வலம் வர வைக்கிறாய் வண்டிகளில். வாசலில் நின்றவர்களை நீதானே நாற்காலியில் உட்கார வைத்தாய். அடித்தவனையே அழ வைக்கிற அறம் உன்னுடையது. அவனே ரியலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு, அவனே தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு அழக்கூடிய அளவுக்கு பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் அறத்தை கடைபிடிக்கக்கூடிய பண்பு உன்னுடைய பண்பாக இருக்கிறது என்று அந்த இடத்திலே அவர் பதிவு செய்கிறார். இதய துடிப்பை போல் ஓய்வின்றி உழைத்துக் கொண்டே இருக்கிறாய் ஜனநாயகம் சமத்துவம் செழிப்பதற்காக. இதய துடிப்புங்கிறது ஒரு செகண்ட் நின்னா கூட நமக்கு கதை முடிஞ்சிடும். ஒரு செகண்ட் கூட, அதாவது ஒரு நொடி கூட ஓய்வில்லாமல் உழைப்பதை இதய துடிப்பை போல்ங்கிறது அதோடு ஒப்பிடுறாரு. அதில் என்ன பாருங்கள், ஒரு நொடிக்கு ஒரு துடிப்பு இல்லை, இதயம் ஒரு நொடிக்கு பல துடிப்பு. ஒரு நொடிக்குள்ளே 3-4 துடிப்பு துடிக்கும். ஏன்னா ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு ஒரு நொடியில் 72 துடிப்புகள் இருக்கணும், நாடி துடிப்புகள். அப்போ அது அதிகமாக துடிக்கணும் இதயம். ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு ஒரு தடவை துடித்தா மொத்தம் 60 துடிப்பு தான் வரணும். ஆனால் நமக்கு நாடி துடிப்பே 72 இருக்கணும். அப்போ தான் நம்ம நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை விட அதிகமாக இதயம் துடிக்குது. அப்போ ஒரு செகண்டு கூட ஓய்வு இல்லாமல் நீ உழைத்து கொண்டிருக்கிறாய் என்பதற்கு அவர் ஒப்பீடு செய்வது இதய துடிப்பை போல் என்று அவர் சொல்லுகிறார். முன்பெல்லாம் சாதி அறிவதற்கு சுற்றி வளைத்து கேட்பார்கள். நீ என்ன ஊர், எந்த மாவட்டம், யாருக்கு சொந்தக்காரன் அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல மாவட்டத்தை கேட்பாங்க, அப்புறம் எந்த ஊருன்னு கேட்பான், அப்புறம் யாருக்கு சொந்தக்காரன் கேட்பான், சாதியை கண்டுபிடிக்கிறது. இப்போது உடனே அறிந்து விடுகிறார்கள், எங்கள் பெயர் தமிழில் இருப்பதா. விடுதலை செழியன் தமிழில் இருக்குதா, அப்போனா இன்னாருன்னு தெரிஞ்சுது. பாவலன் தமிழ் பேரா, இன்னாரு தெரிஞ்சது. நல்ல தமிழில் பேசினால் தமிழாசிரியரா என்பார்கள் அன்று, இப்போது சிறுத்தையா என்கிறார்கள். நீ கவசம் என்று நினைத்தவர்கள், நீ கவசம்னா பாதுகாப்பு உடை, உடலை போட்டால் உடல் கவசம், முகத்தில் போட்டால் முக கவசம், பாதுகாப்புக்காக உடுத்தக்கூடியது. நீ கவசம் என்று நினைத்தவர்கள், உன்னை வச்சுக்கிட்டா ஒரு பாதுகாப்புன்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கூட வச்சுக்கிட்டா ஒரு பாதுகாப்பு, கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும், இந்த சாதி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம், சமரசம் பேசிக்கலாம் அப்படின்னு உன்னை கவசம் என்று நினைத்தவர்கள் இப்போது தான் அறிகிறார்கள் நீதான் கிரீடம் என்று. கிரீடமே நீதாங்கிறது இப்பதான் தெரியுது.
எல்லா பக்கமும் வெள்ளையாய் கொண்ட கருப்பு மனிதன் நீ கருப்பு மனிதன். ஆனால் உன்னுடைய வெள்ளம்ங்கிறது, உன்னுடைய உள்ளம்ங்கிறது வந்து வெள்ளையானது. ஒரு மா நிலம் இல்லை, கவலையே இல்லை, திருமாயிருக்கிறார் எங்களுக்கு. ஒரு மான்னா 100 குழி. அவங்க மாவட்டங்களில் வந்து இந்த டெல்டா மாவட்டங்களில் மா கணக்கு, குழி கணக்கு தான். இங்கே நம்ம பக்கத்தில் கடலூர், அரியலூர், பெரம்பலூர் இந்த பக்கம்லாம் போனால் காணி கணக்கு சொல்லுவாங்க. ஏக்கருங்கிறது பின்னால் வந்தது. காணி, அரைக்காணி, அரைக்காணிக்கு கீழே போனால் கால் காணி, கால் காணிக்கு கீழே போனால் அரைக்கால் காணி, அரைக்கால் காணிக்கு கீழே போனால் வீசம்னுவாங்க. 16 வீசம் வந்து கால் காணின்னு நினைக்கிறேன். 16 வீசம் ஒரு காணி. வீசம்னு இருக்குது. வீசம் 1 வீசம், 2 வீசம், 3 வீசம். அவங்க டெல்டா மாவட்டங்களில் 100 குழிங்கிறது ஒரு மா, 3 குழிங்கிறது 1 ஏக்கர். 1 ஏக்கர்னால் 75 சென்ட்டு. 300 குழி, 300 குழி, 300 குழி 1 ஏக்கர். 100 குழிங்கிறது ஒரு மா. இப்போ 100 சென்ட்டா? 100 சென்ட் 1 ஏக்கர். 100 சென்ட் 1 ஏக்கர். அப்போ அதில் 3ல் 1 பங்குனா 33 சென்ட்டு. 33 சென்ட்டு தான் வந்து ஒரு மா. ரைட்டா? 33 சென்ட்டுங்கிறது இங்கே சென்னையில் என்ன சொல்லுவாங்கன்னா 5 சென்ட்டு ஒரு கிரவுண்டுன்னுவாங்க. 5.25 சென்ட்டு, 5.5 சென்ட்டு. அப்போ ஒரு 5 கிரவுண்டு இடம்னு வச்சுக்கேன் ஒரு மாங்கிறது. இப்போ டெல்டா மாவட்டத்தில் 1 மா நிலம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். 100 குழி கூட இடம் இல்லை. எங்களுக்கு கவலையே இல்லை, திருமா இருக்கிறார். 1 மா நிலம் இல்லை, கவலையே இல்லை, திருமா இருக்கிறார். அப்படின்னா மொத்த நிலமும் தமிழ்நாடு எங்களுக்கு தான். 1 மா நிலம் தேவையில்லை, திருமா இருக்கிறார் என்றால் தமிழ்நாடே எங்களது தான், தமிழ் மாநிலமே எங்களுடையது தான். கவிஞருடைய கவித்துவத்தை உணர்த்துவதற்காக இந்த வரிகளை எல்லாம் நாம் உங்களிடத்தில் நான் ஏராளமாக குறித்து வைத்திருக்கிறேன். அதையெல்லாம் இங்கே படித்து காட்ட போதிய நேரம் இல்லை. உன் விழிநோக்கும் திசையெல்லாம் கிழக்காகிறது, நீ வாய் திறக்கும் போதெல்லாம் திசைகளுக்கு செவி முளைக்கிறது. எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், கவனிச்சுட்டு இருக்கிறான். நீ என்ன பேசுகிறியோ 8 திக்கிலும் எல்லாரும் திருமாவளவன் என்ன பேசுகிறான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். நம்ம ஆளுங்க ஃபேஸ்புக்கை பார்க்குறாங்களோ இல்லை, இப்போ லைவில் ஓடிக்கிட்டு இருக்குது. சனாதன சக்திகள் எல்லாம் இப்போ வந்து லைவில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அப்புறம் ஃபேஸ்புக்கில் போய் பார்ப்பாங்க. உடனே அதுக்கு உட்காந்து 4 பேர் உட்காந்து பேசி இதுக்கு என்ன வந்து பதிலடி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாராச நடையில் பதிலடி கொடுப்பாங்க. இப்போ நாம் அதை கண்டுக்கிறதே கிடையாது, அதை கேட்குறதே கிடையாது. ஏன்னா அவங்க தரம் நமக்கு என்னன்னு தெரியும். அவங்க கருத்தியல் ரீதியாக பதில் சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு விடை சொல்லலாம். கருத்தியல் ரீதியாக யாரும் இங்கே பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. இப்போ கருத்தியல் ரீதியாக பேசுவது அப்படிங்கிறது வந்து அரசியல் களத்தில் அதை ஒரு விவாதமாக இன்றைக்கு மாற்றி இருக்கிற பெருமை. அரசியலையே லாவணி பாடுகிற அரசியல் என்கிற நிலையிலிருந்து மாற்றி கருத்தியல் சார்ந்து விவாதிக்கக்கூடிய ஒரு புதிய கோணத்தை அல்லது புதிய களத்தை, புதிய அரசியல் தளத்தை ஒரு இயக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் கருத்தியல் சார்ந்து விவாதிப்பது என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் சாதியவாதிகளின் பார்வையில் பார்த்தால் சாதி கட்சி, தமிழ் தேசிய பார்வையில் பார்த்தால் இது தமிழ் தேசிய இயக்கம், பெண்ணுரிமை போராளிகளின் பார்வையில் பார்த்தால் இந்த இயக்கம் பெண்ணுரிமை இயக்கம், கம்யூனிஸ்டுகளின் பார்வையில் பார்த்தால் இந்த இயக்கம் பாட்டாளி வர்க்க இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், சர்வதேச அரசியல் பேசக்கூடியவர்களின் பார்வையில் பார்த்தால் இது ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு சர்வதேசிய இயக்கம், அம்பேத்கர் பார்வையில் பார்த்தால், பெரியார் பார்வையில் பார்த்தால் இது சாதி ஒழிப்பு இயக்கம், சமூக நீதி இயக்கம். இத்தனை பரிணாமங்களை கொண்ட டைமென்ஷன்ஸ், இத்தனை பரிணாமங்களை கொண்ட ஒரு பேரியக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ் தேசியத்தை நாங்கள் வெறும் மொழி உணர்வோடும் இன உணர்வோடும் மட்டுமே வரையறுத்து பார்ப்பவர்கள் இல்லை. தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியுமே தவிர தமிழ் தேசியத்தின் எதிரி பெரியார் இல்லை, பெரியாரியம் இல்லை.
பெரியாரையும் பெரியாரியத்தையும் தமிழ் தேசியத்தின் எதிரியாக பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் பார்வையில் ஏதோ பிழை இருக்கிறது அல்லது ஏதோ சதி இருக்கிறது என்றுதான் பொருள். ஒன்று அது அரசியல் அறியாமையாக இருக்க வேண்டும் அல்லது அது அரசியல் சதியாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் தமிழ் இனத்திற்கு எதிரானவர்கள் என்று கன்னட இனத்தை சொல்லலாம், அல்லது மலையாள தேசிய இனத்தை சொல்லலாம், அல்லது ஆந்திர தெலுங்கர் தேசிய இனத்தை சொல்லலாம். ஏனென்றால் அது ஒரு அணுகுமுறை. அவங்க எங்கள் மண்ணுக்குள்ளே வந்திருக்கிறாங்க, அல்லது இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சுட்டாங்க, எங்கள் ஆற்று நீரை தரமாட்டேன் என்கிறார்கள், மறுக்கிறார்கள், தடுக்கிறார்கள் என்று அப்படி ஒரு எதிர்ப்பை முன்வைத்தால் கூட அதில் ஒரு பொருள் இருக்கிறது. நான் அதை சொல்லவில்லை, அப்படி சொல்லவில்லை. இன வெறுப்பையோ இன எதிர்ப்பையோ நான் தமிழ் தேசியம் என்று சொல்லவில்லை. மொழிவழி தேசியம் என்பதிலிருந்து தான் தமிழ் தேசியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். எல்லா மொழிகளுக்கும் ஒரு தேசியம் என்கிற அடையாளம் இருக்கிறது. அதனால்தான் எல்லா மொழிகளையும் தேசிய மொழிகள்னு இந்திய அரசியலமைப்பு சட்டமே அங்கீகரித்திருக்கிறது. நம்ம எல்லாம் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த அரசமைப்பு சட்டம் தேசிய மொழிகள் என்று எல்லா மொழிகளையும் வரையறுத்திருக்கிறது. இது இந்தி மட்டுமல்ல தேசிய மொழி. தேசிய மொழி இந்தியும் ஒரு தேசிய மொழி, தமிழும் ஒரு தேசிய மொழி. தேசிய மொழி என்றாலே அது ஒரு தேசத்திற்கான மொழி என்றுதான் பொருள். ஆகவே தமிழ் தேசிய மொழி என்று, தமிழ் ஒரு தேசிய மொழி என்றால் தமிழுக்கு ஒரு தேசம் இருக்கிறது என்று பொருள். பல தேசங்களை கொண்ட ஒரு தொகுப்பாகத்தான் இந்தியம் என்பது இருக்கிறது, இந்திய நாடு என்பது இருக்கிறது. இப்போ தமிழ் தேசியம் என்பதை தமிழ் மொழி உணர்வு, தமிழ் இன உணர்வு என்பதை தாண்டி இந்த மொழிவழி தேசியத்திற்கு எதிராக இருக்கிற எதிரிகளை அடையாளம் காண்பதில் மிக முக்கியமான கூறு அடங்கி இருக்கிறது. யார் எதிரி என்று அடையாளம் காட்டுவதுதான் மிக முக்கியமானது. ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்பதற்குள் தமிழை விழுங்க பார்க்கிறார்கள், தமிழ் தேசியத்தை விழுங்க பார்க்கிறார்கள், தமிழின் பாரம்பரியத்தை அல்லது கலாச்சாரத்தை விழுங்க பார்க்கிறார்கள் என்றால் அந்த ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்று சொல்லுகிறவன் எதிரியா? நீ கல்வி பெற வேண்டும், வேலை வாய்ப்பை பெற வேண்டும், அதிகார வலிமை பெற வேண்டும், அதற்கான சமூக நீதியை நீ வென்றெடுக்க வேண்டும் என்கிற அரசியலை தந்த பெரியார் எதிரியா? உன்னை கல்வி கற்க விடாமல் தடுத்தவர்களை அடையாளம் காட்டிய பெரியார் எப்படி எதிரியாக இருக்க முடியும்? உன் மொழியை வளர விடாமல் தடுக்கிற, உன் இனத்தை வளர விடாமல் தடுக்கிற எதிரி யார்? எப்படி திராவிடம் என்பது தமிழ் தேசியத்தின் எதிரியாக இருக்க முடியும்? இது மிகப்பெரிய அரசியல் பிழை. இது இளம் தலைமுறையை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு போக்கு. ஒன்று அரசியல் அறியாமையாக இருக்க வேண்டும், அல்லது அரசியல் சதியாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நான் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளின் தமிழ் தேசியம் சாதி ஒழிப்பிலிருந்து தொடங்குகிறது. சாதி ஒழிப்பு என்றால் சனாதன எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு என்றால் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, பாரதிய ஜனதா எதிர்ப்பு. அவர்கள்தான் இந்த சாதிய சமூக கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்கிற உறுதிமொழியோடு களத்தில் நிற்கிறவர்கள். சனாதன அரசியலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உறுதி எடுத்துக்கொண்டு போராடி கொண்டிருப்பவர்கள். அது விரிவாக பேச வேண்டி வரும். மதவழி தேசியத்தை கட்டமைக்க விரும்புகிறார்கள். காங்கிரசும் தேசியம் பேசும், எல்லாம் தேசிய அரசியல் என்று அவர்கள் சொல்வார்கள். தேசிய அரசியல் என்பது அப்போது நாட்டுப்பற்றுடன் கூடிய தேசியத்தை சொன்னார்கள் அவர்கள். வெள்ளையர்களை எதிர்ப்பதற்காக, பிரிட்டிஷாரை எதிர்ப்பதற்காக, வெள்ளையனே வெளியேறு என்பதற்காக நீ மொழி வழி அடிப்படையில் அடையாளப்படுத்திக் கொள்ளாதே, எல்லோரும் இந்தியனாய் இருப்போம் என்று காந்தியும் சொன்னார், காங்கிரசும் சொன்னது. இந்தியனாய் இரு, இந்திய பொருளை வாங்கு என்று சொன்னது. அது நாட்டுப்பற்றின் அடிப்படையிலான தேசியவாதம். பேட்ரியாட்டிசம் என்பது நாட்டுப்பற்று. அதற்காகத்தான் செக்யூலரிசம் தேவைப்படுகிறது. மொழி சார்போ மதச்சார்போ கூடாது, ஒரு சார்பு கூடாது என்பதுதான் செக்யூலரிசம். செக்யூலரிசம் என்பது வெறும் மத சார்பின்மை மட்டுமல்ல, மொழி சார்பின்மையும் செக்யூலரிசம் தான். ஒரு சார்பின்மை, ஒன்றை சார்ந்து ஒரு மதத்தையோ ஒரு மொழியையோ ஒரு இனத்தையோ ஒரு கலாச்சாரத்தையோ
சார்ந்து ஆட்சியாளர்கள் ஆட்சி நிர்வாகத்தை நடத்தக்கூடாது என்பதுதான் செக்குலரிசம். அரசியலமைப்பு சட்டத்திலே அது இணைக்கப்பட்டிருக்கிறது, பிரியாம்பிளில் அது இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சார்பின்மை. ஆகவே மொழி இன அடிப்படையில் ஒரு தேசியவாதத்தை கட்டமைக்க கூடாது என்று மத அடிப்படையில் தேசியவாதத்தை கட்டமைக்க வேண்டும் என்று பிஜேபி விரும்புகிறது. இவன் கட்டமைக்க விரும்புகிற தேசியவாதம் மதவழி தேசியவாதம். அதை வெளிப்படையாக அவன் சொல்ல விரும்புகிறான், அது இந்து தேசியவாதம் தான். ஆகவே இந்திய தேசியம் என்பது பிஜேபி பார்வையில் இந்து தேசியவாதம், காங்கிரஸ் பார்வையில் இருந்த தேசியவாதம் வேறு. ஆனால் பிஜேபியின் வெளிப்படையான செயல் திட்டம் இந்து மதத்தை ஒருங்கிணைப்பது. இந்து மதத்தை ஒருங்கிணைக்கணும்னா ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்ன தெரியுமா? நிபந்தனை. மதத்தின் அடிப்படையில் இந்திய அளவில் ஒரு தேசியத்தை கட்டமைப்பதற்கு மிக முக்கியமாக முன்னால் இருக்கிற தேவை என்னவென்றால் சாதி உணர்வு தான், சாதி வெறி தான். சாதி உணர்வு உருவாகத்தான், சாதி உணர்வு தீவிரப்படத்தான் மத வெறி என்பது உருவாகும், மத உணர்வே உருவாகும். சாதி புத்தி இருந்தால்தான் மதம், அந்த மத உணர்வு. எனவே மதத்தை நேரடியாக அவனால் ஒருங்கிணைக்க முடியாத போது சாதியை அவன் திட்டமிட்டு நீரூற்றி வளர்க்கிறார். இப்போ இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவங்க குடிப்பெருமை பேசுகிறாங்க, சாதியை இவங்க குடிப்பெருமைன்னு மாற்றி சொல்கிறாங்க. ஒரு தனி இன்னொரு சொல்லாடல். அது சாதி இருக்கலாம், சாதி ஒன்றும் தப்பு இல்லை. சாதி இருக்கலாம், சாதியை ஒழிக்க வேண்டிய தேவையில்லை என்பதால் தான், சாதி ஒழிப்பு ஒரு அரசியல் இல்லை என்பதால் தான் இவர்கள் துணிச்சலாக தமிழ் இந்து என்கிற சொல்லாடலை கையாளுகிறார்கள். தமிழோடு இந்துவை சேர்க்கிறார்கள் என்றால் தமிழ் சமூகத்திற்குள் சாதி இருக்கலாம் என்றுதான் பொருள். சாதி இருக்கலாம் என்பவர்களால் ஒரு காலத்திலும் இந்திய தேசியத்தை எதிர்க்க முடியாது. இந்திய தேசியம் என்றால் பிஜேபி விரும்புகிற இந்து தேசியம். இந்து தேசியம் என்றால் சாதிய தேசியம் தான். இந்து தேசியம் என்றால் சனாதன தேசியம் தான். இந்து தேசியம் என்றால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற தேசியம்தான். நீ மேல் சாதியாகவே இரு, நான் சூத்திரனாகவே இருக்கிறேன், ஆனால் இந்துவாக இருப்போம். நீ இந்துவாக இரு, நானும் இந்துவாக இருக்கிறேன், ஆனால் நான் தமிழனாக கொஞ்சம் கடைவிரித்துக் கொள்கிறேன். அது எப்படி முடியும்? அதனால்தான் எல்லா மொழியை சார்ந்தவர்களும் இந்தியை சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்ட போது தமிழ் தேசியம் மட்டும்தான் சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறது, இந்தியை எதிர்க்கிறது. இந்தி திணிப்பை, சமஸ்கிருத எதிர்ப்பை வேறு எந்த தேசிய இனத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. அவன்கிட்ட மொழி பற்றி இருக்கும், கன்னடம்ங்கிற மொழி பற்றி இருக்கும், ஆனால் இந்தி எதிர்ப்பு இருக்காது. தெலுங்கன் என்கிற இன உணர்வு இருக்கும், ஆனால் சமஸ்கிருத எதிர்ப்பு இருக்காது. இந்தியையும் கற்றுக்கொள்வான், சமஸ்கிருதத்தையும் கற்றுக்கொள்வான், ஒரே தேசியம் என்கிற அரசியலையும் ஏற்றுக்கொள்வான், பிஜேபி சொல்லுகிற இந்து ராஷ்டிரம் என்கிற கருத்தையும் ஏற்றுக்கொள்வான். ஆனால் மொழி உணர்வு மட்டும் இருக்கும், அது ரொம்ப நாளைக்கு இருக்காது, நீர்த்து போயிடும். ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் நாமெல்லாம் பிறப்பதற்கு முன்பிருந்தே சமஸ்கிருத எதிர்ப்பை, இந்தி திணிப்பு எதிர்ப்பை தொடர்ந்து பிடிப்பதற்கு காரணம் தமிழ் தேசியம் என்பது அடிப்படையில் இந்திய தேசியத்தை எதிர்க்கிற அரசியல். தமிழ் தேசியம் என்பது அடிப்படையில் இந்திய தேசிய எதிர்ப்பு அரசியல். ஆகவே இந்திய தேசியம் என்பது இன்றைக்கு என்னவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் மதவழி அடிப்படையிலான தேசியமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மதம்தான் சாதியை காப்பாற்றுகிறது. சாதிதான் மனித குலத்தை பிளவுபடுத்தி பகையை வளர்த்து நாள்தோறும் மோதலை விளைவித்துக் கொண்டே இருக்கிறது. நீ சாதி அடிப்படையில் மோதிக்கொண்டே இரு, நான் ஒட்டுமொத்த தேசத்தையும் பொதுத்துறைகளையும் கார்ப்பரேட்டுகளுக்கு விற்றுக்கொண்டே இருக்கிறேன் என்று அவன் விற்பனை செய்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் நாட்டையே விற்கிற மோடியை அவன் எதிரியாக பார்க்கவில்லை, ஓரிடத்தில் பொது இடத்தில் கொடியேற்றக்கூடிய சிறுத்தைகளை இவன் எதிரியாக பார்க்கிறான். இது எவ்வளவு பெரிய அரசியல் அறியாமை, இது எவ்வளவு பெரிய அரசியல் மூடத்தனம். ஒட்டுமொத்த தேசத்தையே கூறு போட்டு விற்று கொண்டிருக்கிற மோடியை நண்பராக பார்க்கிற பார்வை, உனக்கும் எனக்கும் சமூக நீதி தேவை என்று போராடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளை குடியேற்ற விடாமல் தடுக்கிற அணுகுமுறை. இவ்வளவு பெரிய கான்ட்ராடிக்ஷன்ஸ். இந்த முரண் எங்கிருந்து வருகிறது?
சனாதன சக்திகளின் சதி திட்டத்திலிருந்து வருகிறது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மண்டல் பரிந்துரையை நிறைவேற்றக்கூடாது, நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களை எல்லாம் தூண்டிவிட்டு வீதிக்கு வர வைத்து வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்துவிட்ட பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு நட்பு. மண்டல் பரிந்துரையை வரவேற்று அதற்காக போராட்டம் நடத்தி அதை ஆதரித்த விடுதலை சிறுத்தைகள் இவர்களுக்கு எதிரி. இவர்களின் அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இந்தியாவில் ஓபிசி மக்களுக்கு மண்டல் பரிந்துரை அடிப்படையில் இடஒதுக்கீடு தரலாம் என்று சொன்னபோது விபி சிங் அந்த முடிவை எடுத்தபோது உற்ற துணையாக இருந்து அதற்கு ஆதரவு தெரிவித்து அதை நடைமுறைப்படுத்த எல்லா வகையிலும் ஒத்துழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்கிற ஒரு தலித் தலைவர். அதை வரவேற்றவர்கள் இந்தியா முழுவதும் தலித் இயக்கங்களும் தலைவர்களும் தான். ஒரே ஒரு தலித் இயக்க தலைவர் கூட அதை எதிர்த்ததில்லை. மாயாவதி எதிர்க்கவில்லை, ராம்விலாஸ் பாஸ்வான் எதிர்க்கவில்லை, ராம்தாஸ் அத்வாலே எதிர்க்கவில்லை, கர்நாடகாவில் தலித் சங்க சமிதி இயக்கங்கள் எதிர்க்கவில்லை, ஆந்திராவிலே மாலா இயக்கங்களோ மாதிகா இயக்கங்களோ எதிர்க்கவில்லை, தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கவில்லை. இந்தியா முழுவதும் மண்டல் பரிந்துரையை வரவேற்றவர்கள் தலித் இயக்கங்களும் தலித் இயக்கங்களின் தலைவர்களும். அந்த தலித் இயக்கங்கள் உங்களுக்கு எதிரி. மண்டல் கமிஷன் கூடாது, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து வீதிக்கு வராதவர்களையெல்லாம் வீதிக்கு வரவழைத்து போராடாதவர்களையெல்லாம் போராட வைத்து ரத யாத்திரை என்கிற பெயரால் ரத்த யாத்திரை நடத்திய அத்வானியின் தலைமையில் அன்றைக்கு இயங்கிய பிஜேபி உங்களுக்கு நட்பு சக்தியா? எப்படி உங்களை பின்பற்றக்கூடிய தொண்டர்களை நீங்கள் தவறாக வழிநடத்துகிறீர்கள்? உங்கள் சமூகத்து இளைஞர்களை நீங்கள் உங்கள் சமூகம் என்று பெருமை கொள்வதால் சொல்லுகிறேன். எங்கள் சாதி எங்கள் சமூகம் எங்கள் சமூகத்தின் நலன்தான் என்று சொல்லுவதால் சொல்லுகிறேன். அந்த எங்கள் சாதி எங்கள் சமூகம் என்று நீங்கள் போலி வேடம் நடத்துகிறீர்களே, நாடக அரசியல் நடத்துகிறீர்களே, அந்த சமூகத்திற்கு உண்மையான வரலாற்றை சொல்லித்தர வேண்டாமா? உண்மையான எதிரியை அடையாளம் காட்ட வேண்டாமா? உண்மையான நட்பு சக்தி யார் என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டாமா? ஒரு தலைமுறையே பாழ்படுத்தக்கூடிய வகையில் எவ்வளவு தவறான ஒரு வழிகாட்டுதல்! அதுதான் இன்றைக்கு தமிழ் இந்து என்கிற நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறது. தமிழ் தேசியம் பேசக்கூடிய இளைஞர்களை பார்த்து நான் கேட்கிறேன், தமிழ் இந்து என்று சொல்லக்கூடியவர்கள் ஆபத்தானவர்கள். தயவு கூர்ந்து இதை மட்டும் நெஞ்சிலே நிறுத்துங்கள். திருமாவளவனின் தலைமையை ஏற்க வேண்டாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வர வேண்டாம். விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் இந்து என்று சொல்லுகிற தமிழ் தேசியத்திற்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. அது தமிழ் தேசியமே இல்லை. நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், அதுதான் சங் பரிவாரியம் என்று சொன்னேன். சங் பரிவார் தேசியம், சங் பரிவார் இயக்கங்கள் இது போன்ற அரசியலை விதைத்து மொழி அடிப்படையில் ஒரு தேசிய இன அரசியல் உருவாகிவிடக்கூடாது என்பதுதான் பிஜேபியின் செயல் திட்டம். ஆனால் அதை ஊக்கப்படுத்துவாங்க, போலி தேசியத்தை ஊக்கப்படுத்துவாங்க. அது சிதறி போகும் பின்னால். அது அவர்களுக்கு தெரியும். ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம், அதான் அவங்களுடைய நோக்கம். ஒரே தேசம், அதுக்கு ஒரே கலாச்சாரம் இருந்தால் தான் முடியும். தேசம் என்கிற வரையறை என்னன்னா, ஒரு நிலப்பரப்பு, அங்கே மக்கள், அந்த மக்கள் ஒரே தொகுதியாக, ஒரே மொழியை பேசக்கூடியவர்களாக அல்லது ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, ஒரே வாழ்க்கை முறையை கொண்டவர்களாக ஒரு நிலப்பரப்பில் வாழ்ந்தால் அதற்கு பெயர் தேசம். தேசத்தின் வரையறை தான். ஒரு நிலப்பரப்பு, ஒரு டெரிட்டோரியல், ஒரு டெரிட்டரி வேணும், ஒரு நிலப்பரப்பு இருக்கணும், அங்கே ஒரு பெரும் மக்கள் தொகுதி இருக்கணும், பீப்புள் இருக்கணும், அவர்களிடையே ஒரே கலாச்சார வாழ்க்கை முறை இருக்கணும். அதற்கு கலாச்சாரத்தின் ஊற்றுக்கண்கள் ரெண்டு தான், ஒன்று மதம், இன்னொன்று மொழி. ஒரே மொழியும் ஒரே மதமும் இருந்தால் அது ஒரே கலாச்சாரத்தை கொண்டிருக்கும், ஒரே வாழ்க்கை முறையை கொண்டிருக்கும். அந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்களைத்தான் ஒரு தேசம் என்று, அந்த நிலப்பரப்பையும் அந்த மக்களையும் ஒரு தேசம், ஒரு தேசிய இனம் என்று சொல்ல முடியும். அப்ப தேசியம் என்றால் தேசம் இருந்தால்தான் தேசியம் உருவாகும். தேசம் என்பது இன்றைக்கு இந்தியாவை அம்பேத்கர் சொன்னார், இந்தியா என்பது ஒரு தேசம் இல்லைன்னார். இந்தியா இஸ் நாட் எ நேஷன். இப்போ நேஷனாலிட்டின்னு போட்டால் இந்தியன் போடக்கூடாது. சொல்ல போனால் நேஷனாலிட்டின்னு கேட்டால் தமிழியன் தான் போடணும், மலையாளின்னு போடணும், தெலுங்கு, கன்னடியன் அப்படின்னு தான் போடணும். ஏன்னா இங்கே இன்னும் ஒரு தேசங்கிறதே உருவாகலை. இந்தியா என்பது ஒரு தேசமாக உருவாகவில்லை.
அம்பேத்கர் காலத்திலும் சரி, இன்றைய காலத்திலும் சரி, இன்னும் உருவாகலை. அதுதான் அவன் உருவாக்க பார்க்குறான். என்ன எப்படி உருவாக்க பார்க்குறான்னா, இது இந்து மக்கள் மட்டுமே வாழக்கூடிய, பெரும்பான்மை மக்களாக வாழக்கூடிய ஒரு தேசமாக, இந்து கலாச்சாரமே இந்த தேசத்தின் ஒரே கலாச்சாரமாக இருக்கிறது என்று சொல்வதற்காக இந்தி மொழியையே ஒட்டுமொத்த இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் பேசுகிறார்கள் என்பதை 25 ஆண்டுகளுக்கு பின்னால் உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவன் கனவு திட்டங்களோடு பயணப்படுகிறான். அதனால் அவனுக்கு ரீஜனலிசம் கூடாது. மொழிவாரி அடிப்படையில், பகுதிவாரி அடிப்படையில், தனித்தனியாக பிராந்தியவாதம் கூடாது. தேசிய இனம்னு ஒன்று சேர்த்தக்கூடாது. ஷெட்யூல் காஸ்ட்னே ஒன்று சேரக்கூடாது. ஓபிசினே ஒன்று சேரக்கூடாது. இதெல்லாம் அவனுடைய அஜெண்டாவிலிருந்து பின்னுக்கு போயிருக்கு. ரொம்ப ஆபத்தான ஒரு அரசியலை சங் பரிவார்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். அவர்களும் பெரியாரை எதிர்க்கிறார்கள். நாமும் தமிழ் தேசியம் என்கிற பெயரால் பெரியாரை எதிர்க்கிறோம் என்றால் நாமும் அவர்களும் என்ன வேறுபாடு? நமக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு? தமிழ் தேசியம் பேசக்கூடிய தோழர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், விடுதலை சிறுத்தைகளும் தான் தமிழ் தேசியம் பேசுகிறது. 30 ஆண்டுகளாக பேசுகிறது, இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. 2010 தமிழர் இறையாண்மை மாநாடு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு மாநாட்டை நடத்தினோம். அப்போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம். நவம்பர் 1 மொழிவழி அடிப்படையில் மாநிலம் பிரிந்த நாள். தமிழ்நாடும் அன்றைக்குத்தான் பிரிந்தது அதிகாரப்பூர்வமாக. எனவே தமிழ்நாடு நாள் என்று நவம்பர் 1 கொண்டாட வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் தமிழருக்கென்று ஒரு கொடியை உருவாக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி ஒரு கொடியையும் நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று விடுதலை சிறுத்தைகள் வடிவமைத்து தந்த தமிழர் கொடியை இன்றைக்கு அவர் ஏற்றினார். ஐநா சபையை போன்ற ஒரு தோற்றத்தை பின்புலமாக வைத்து, ஒரு பின்னணியாக வைத்து, பல நாடுகளின் கொடிகள் பறப்பதை போன்ற ஒரு காட்சியை, தோற்றத்தை உருவாக்கி அதிலே தமிழர் கொடி பறக்கிறது என்கிற அடிப்படையில் தமிழர் கொடியை ஏற்றிய இயக்கம் 11 ஆண்டுகளுக்கு முன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தொடர்ந்து தமிழ் தேசியத்தை நாம் உயர்த்தி பிடிக்கிறோம். இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், சமஸ்கிருதமயமாதலை எதிர்க்கிறோம், ஈழத்தமிழர் விடுதலையை வலியுறுத்துகிறோம். அதற்காக எண்ணற்ற பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். 1-2 மாநாடுகளை அல்ல. நாங்கள் நிறைவேற்றி இருக்கிற தீர்மானங்களை மட்டும் 1000 பக்கங்களுக்கு எங்களால் புத்தகமாக போட முடியும். ஈழத் தமிழர்களுக்கு பொடா இருந்த காலத்திலும் கூட துணிச்சலாக களமாடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பொடா சட்டம் இருந்த போதே அண்ணன் பிரபாகரனின் அழைப்பை ஏற்று 2002 ஈழத்திற்கு போய்விட்டு அண்ணன் பிரபாகரனை சந்தித்து விட்டு வந்தவன் திருமாவளவன். தற்பெருமைக்காக சொல்லவில்லை, வரலாற்றை சொல்லுகிறேன். இதெல்லாம் தமிழ் தேசிய பார்வை இருந்ததால் தான். இது வெறும் சாதிய பார்வை கொண்ட இயக்கம் இல்லை, தலித் இயக்கம் இல்லை, தமிழ் இயக்கம், தலித் தலைவர் இல்லை, தமிழ் சமூகத்தின் தலைவர் என்று சொல்லுவதால் தமிழர்கள் என்று சொன்னாலே அதில் தலித்துகளும் அடக்கம்தான். அப்படின்னா தலித்துகளுக்கு தலைவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இவர் தலித்துகளுக்கு இல்லை, வேற யாருக்கு ஒன்று இந்த தலித்தில் இருக்கக்கூடிய உதிரிகள் பரப்புவார்கள். இங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் விடுதலை செய்யினா விடுதலை சிறுத்தைகளையும் சேர்ந்து விடுதலை செய்ய அர்த்தம். இங்கே விடுதலை சிறுத்தைகள் அல்லாதவர்களும் இருக்கிறாங்க. இங்கே இப்போ ஒரு 300 பேர் இருக்கிறோம். 300 பேரையும் இந்த அரங்கத்திலிருந்து வெளியே அனுப்புகிறோம் அப்படின்னு நம்ம குரல் கொடுக்குறோம்னா, இந்த 300 பேருக்குள் ஒரு 100 பேர் 150 பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அப்படி தான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் விடுதலைன்னா அந்த தமிழ் சமூகத்தை தமிழ் சமூகமாக வாழ்கிற விளிம்பு நிலை மக்கள் என்கிற அடையாளத்தோடு வாழ்கிற ஒடுக்கப்பட்ட தலித்துகளும் தான் அதில் அடக்கம். ஆகவே தமிழ் சமூகத்தின் தலைவர் என்று சொன்னால் தலித் சமூகத்திற்குமான தலைவர் தான். அது இல்லாமல் என்று கழித்து பார்க்கக்கூடாது. சில உதிரிகள் அப்படி கழித்து பார்ப்பார்கள், சில கழிசடைகள் அதை கழித்து பார்ப்பார்கள். அதுவும் உள்ளடங்கிய ஒன்றுதான். எனவே தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்திற்கு எதிரானது. தமிழ் தேசியம் என்பது வடவர் ஆதிக்கத்திற்கு எதிரானது. தமிழ் தேசியம் என்பது இந்தி திணிப்புக்கு எதிரானது. தமிழ் தேசியம் என்பது சமஸ்கிருத மயத்திற்கு எதிரானது. தமிழ் தேசியம் என்பது RSSின் சதித்திட்டங்களுக்கு எதிரானது. தமிழ் தேசியம் என்பது பிஜேபியின் இந்து ராஷ்டிர கனவுக்கு எதிரானது. தமிழ் தேசியம் என்பது ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற சங்கிகளின் சதி வலைகளுக்கு எதிரானது. தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிப்புக்கானது. சாதி ஒழிப்பே தமிழ் தேச விடுதலை, தமிழ் தேசிய விடுதலை. சாதியை ஒழிக்காமல் தமிழர்கள் ஒருங்கிணைய முடியாது. சாதியை ஒழிக்காமல் பாட்டாளிகள் ஒருங்கிணைய முடியாது. சாதியை ஒழிக்காமல் தேசிய இன எழுச்சியை ஏற்படுத்த முடியாது. சாதியை ஒழிக்காமல் தமிழ் தேசியம் என்கிற
கொள்கையை உயர்த்தி பிடிக்க முடியாது. இதில் மிக தெளிவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. தேர்தல் அரசியல் கணக்குகளை தாண்டி ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களின், விளிம்பு நிலை மக்களின், சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமையை கருத்தில் கொண்டு இயங்குகிறோம். அந்த பார்வையோடு 2024ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை நோக்கி பயணப்படுகிறோம். இந்தியா முழுவதும் உள்ள சமூக நீதி சமூகங்களை ஒருங்கிணைப்பதற்கான அளப்பரிய முயற்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கொள்ள இருக்கிறது. இது விடுதலை சிறுத்தைகளின் செயல் திட்டங்களுள் ஒன்று. இந்த நுட்பமான பார்வையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தன்னுடைய பங்களிப்பை செலுத்த முன்வந்திருக்கிற தோழர், கவிஞர், ஆசிரியர் மன்னன் அவர்களின் இந்த அரிய பங்களிப்பை, அளப்பரிய பங்களிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி போற்றுகிறது, வாழ்த்துகிறது, நன்றி செலுத்துகிறது. நன்றி, வணக்கம்.